Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வெக்டார் ஸ்பேஸ் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நெக்ஸ்ட் பார்க்குறது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். Let V and W be the vector spaces over the field F. A map T from V to W is called homomorphism if T of U plus V equal to T of U plus T of V and T of alpha U equal to alpha into T of U, where alpha belongs to F and U comma V belongs to V. A homomorphism T of vector spaces is also called linear transformation. இங்கே ஒன்றும் வித்தியாசமாக சொல்லலை. நம்ம நார்மலாக ஹோமோமார்ஃபிசம்க்கு கண்டிஷன் என்ன சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். வெக்டார் ஸ்பேஸில் ஹோமோமார்ஃபிசம்க்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேர் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ டி வந்து 1-1 இருந்து ஹோமோமார்ஃபிசத்தோட 1-1 இருந்துச்சுன்னா மோனோமார்ஃபிசம், ஆன் 2 இருந்தால் எபிமார்ஃபிசம், 1-1 அண்ட் ஆன் 2 இருந்தால் ஐசோமார்ஃபிசம். அதே மாதிரி 2 vector space V and W are said to be isomorphic if there exists an isomorphism T from V to W. We write isomorphic இந்த சிம்பிள் போடுவோம், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் T from V to W is called linear functional. இந்த ஃபங்க்ஷனை வந்து லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த ஹோமோமார்ஃபிசம் வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அந்த T ஃப்ரம் V to Wன்ற இதை ஃபங்க்ஷனை வந்து லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா T ஃப்ரம் V to W டிஃபைன்டு பை T of V equal to 0 vector for all V belongs to V is a trivial linear transformation. இது வந்து எல்லாமே 0 வெக்டாருங்கும்போது 0க்கு வந்து மேப் ஆகிறத சொல்கிறாங்க. இதை வந்து ட்ரிவியல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு T from V to V defined by T of V equal to V for all V belongs to V is the identity linear transformation. இங்கே வந்து அது V to Vக்கே வந்ததுன்னா இதை வந்து ஐடென்டிட்டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். T of V equal to Vயாகவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் தான் அதை வந்து ஐடென்டிட்டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் let V be a vector space over a field F and W be the subspace of V, then T from V to V by W defined by T of V equal to W plus V is a linear transformation for T of V1 plus V2 equal to W plus V1 plus V2. அதை எப்படி எழுதனா W plus V1 plus W plus V2ன்னு எழுதலாம். அப்போ T of V1 plus T of V2ன்னு வரும். அதே மாதிரி T of alpha V1 பார்த்திங்கன்னா W plus alpha V1 வரும். அதில் நீங்கள் இந்த ஆல்ஃபா வெளில எடுத்துட்டிங்கன்னா W plus V1 கிடைக்கும், T of V1 வந்துடும். அப்போ இது ரெண்டும் கிடைக்கிறனால கண்டிஷன் கிடைக்கிறனால அதை ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். இந்த ஹோமோமார்ஃபிசம்க்கு பேர் வந்து நேச்சுரல் ஹோமோமார்ஃபிசம். இது வந்து ஆன் டூவாகவும் இருக்கனால எபிமார்ஃபிசம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு T from V3 of R to V3 of R defined by T of A, B, C equal to A, 0, 0 is a linear transformation. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணால் இதுவும் வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு let V be the set of all polynomials of degree less than or equal to n in R of X including the 0 polynomial. T from V to V defined by T of F equal to df by dx is a linear transformation. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் டைம் இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதை தான் வந்து ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனும் வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வின்றது செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் எடுத்திருக்காங்க. எல்லா பாலினாமியலும் எக்ஸுன்ற டேர்மை பொறுத்து பாலினாமியலாக இருக்கும். அதோட டிகிரி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை தான் இங்கே செக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே V எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஆஃப் டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. T from V to Vn of R defined by T of A0 plus A1x plus etc plus A0 n x power n equal to an வரும் an x power n equal to a0 a1 etc an. இங்கே வந்து n plus 1ன்றனால இங்கே n plus 1 terms வரும். is a linear transformation
இது வந்து செக் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. எஃப் வந்து இந்த டேர்மாவும் ஜி வந்து இந்த டேர்மாவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கும். டி ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு இதை போடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு கோஎஃபிஷியண்ட்டை மட்டும்தான் வரும். அதானே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே அப்படி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏ நாட் டேர்ம் தனியாக பி நாட் டேர்ம் தனியாக எழுதணும்னா ஏ நாட் கமா ஏ1 கமா எக்ஸட்ரா ஏஎன் ப்ளஸ் பி நாட் கமா பி1 கமா எக்ஸட்ரா பிஎன் விச் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எஃப் ப்ளஸ் டி ஆஃப் ஜி. ஆல்சோ டி ஆஃப் ஆல்ஃபா எஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ நாட் ஆல்ஃபா ஏ1 எக்ஸட்ரா ஆல்ஃபா ஏஎன். இங்கே வெறும் எஃப் மட்டும்தான். அதனால தான் இங்கே ஏ நாட் ஏ1 ஏஎன் வரை எழுதியிருக்கோம். எல்லாத்தோட ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தான் இந்த ஆல்ஃபா ஃபுல்லாக நீங்கள் வெளில எடுத்துட்டிங்கன்னா ஏ நாட் ஏ1 எக்ஸட்ரா ஏஎன் வரை வரும். ஆல்ஃபா டி ஆஃப் எஃப் கிடச்சிடும். கிளியர்லி டி இஸ் 1 1 அண்ட் ஆன் 2. அதனால் இது வந்து ஐசோமார்ஃபிசம்னு சொல்லிடுறாங்க. 1 1 அண்ட் ஆன் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால. Let V denote the set of all sequence in R T from V to V defined by T of A1, A2, etc. AN, etc. இது வந்து சீக்வன்ஸ் போகுது. அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் டேர்முக்கு 0 போட்டிருக்காங்க. 0, A1, A2, etc. AN இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு T of R square to R square defined by T of A, B equal to 2A minus 3B, A plus 4B is a linear transformation. R ஸ்கொயர்லேருந்து R ஸ்கொயருங்கும்போது நம்மளுக்கு 2 நம்பர் வச்ச XY வச்ச ஆர்டர் பேர் வரும். A, Bங்கும்போது இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 2A minus 3B, A plus 4Bன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இப்போ U வந்து A, Bன்னு எடுத்துக்கோங்க. V வந்து C, Dன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா T of U plus V equal to T of A, B plus C, D. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட் டைமே ஆட் பண்ணுவோமா? A plus C, B plus Dன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு டெஃபினேஷன் படி என்ன எழுதணும்? 2A minus 3B பண்ணணுமா? 2A minus 3B போட்டிருக்கோம். A plus 4Bங்கும்போது A plus 4B. இப்போ இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2A plus 2C minus 3B minus 3D A plus C plus 4B plus 4Dன்னு கிடைக்கும். இப்போ நம்ம 2A minus 3B 2C minus 3D A plus 4D C plus 4D அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்படி எழுதிட்டோம்னா இங்கே ப்ளஸ் இருக்கா, இந்த டேர்ம் ஒரு தனியாக இது தனியாக அப்படின்னு நம்ம பிரித்து எழுதணும்னு வச்சோம்னா 2A minus 3B, A plus 4B plus 2C minus 3D, C plus 4Dன்னு எழுதணும்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ இது வந்து T of A, B, இது வந்து T of C, D. இங்கே T of இதை வந்து T of U, T of Vன்னு எழுதிடலாம். U plus Vன்னு எடுத்தோம்னா T of U, T of U plus T of Vன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு T of alpha U பார்த்தீங்கன்னா alpha into A, B. அப்போ ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா ஏ ஆல்ஃபா பின்னு வரும். இப்போ இதுக்கு நீங்கள் டெஃபினிஷன் படி எழுதுனீங்கன்னா 2A minus 3B. அதனால் 2 alpha A minus 3 alpha B. அடுத்து A plus 4Bங்கிறதுனால alpha A plus 4 alpha B. இப்போ எல்லாத்துலேருந்து ஆல்ஃபாவை காமன் எடுத்துட்டிங்கன்னா 2A minus 3B, A plus 4Bன்னு வந்துடும். இந்த இது வந்து T of A, Bயோட டெஃபினிஷன். அதுதான் வந்து T of யூன்னு எடுத்துருக்கனால இது வந்து T of Uன்னு வந்துடும். உங்களுக்கு இதுலேருந்து இது கிடச்சிருது. அப்போனால இதை வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு தியரம். Let T from V to W is be a linear transformation, then T of V equal to T of V such that V belongs to V is a subspace of V. இப்போ உங்களுக்கு T from V to W வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா T of V எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா T of small v, அதாவது ஒரு எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த எலமெண்ட் வந்து Vலே இருக்கும். அது வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. T of Vன்றது வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் Wன்னு இருக்கும். T of Vன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு Wவோட செட்டு தான் கிடைக்கும் T of Vயில். Wவில்
இருக்க எலமெண்ட்ஸ் எந்தெந்த எலமெண்ட்ஸ் மேப் ஆகிருக்கோ அந்த செட்டு தான் வரும். அது வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் டபிள்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன். லெட் V and W be the vector space over a field F and T from V to W be the linear transformation, then the kernel of T is defined to be V such that V belongs to V and T of V equal to 0. இதெல்லாம் ஜீரோக்கு மேப் ஆகுதோ அந்த வியை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. இதை வந்து கர்னல் ஆஃப் எஃப்னு சொல்லுவோம், கர்னல் ஆஃப் டீன்னு சொல்லுவோம். அங்கே ஃபீல்டு ரிங்குக்கு சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இதை வந்து கர்ட் டீன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு பார்த்தோம்ல லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து கர்னல் ஆஃப் டி வந்து வியாவே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் கர்னல் ஆஃப் டி வந்து 0 கிடைக்கும். அதே மாதிரி தேர்டில் வந்து கர்னல் ஆஃப் டி வந்து செட் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் பாலினாமியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் இதில் பாருங்கள், செட் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் வந்து உங்களுக்கு கர்னல் ஆஃப் டீயாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதில் டி ஆஃப் வி வந்து டபிள்யூவாகவே கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டி ஆஃப் வி வந்து 0வாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 0க்கு மட்டும் தான் 0 மேப் ஆகும். Note. Let T from V to W be a linear transformation, then T is monomorphism if and only if kernel of T equal to 0. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் T from V to Wன்றது இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மோனோமார்ஃபிசம் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா, கர்னல் ஆஃப் T வந்து 0 வெக்டார் மட்டும் இருக்க மாதிரி இருந்ததுன்னா, 0 மட்டும் இருக்க செட்டாக இருந்ததுன்னா அப்போ வந்து அதை மோனோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் நார்மலாக நம்ம பார்க்குறது தான். Let V and W be the vector spaces over a field F and T from V to W be an epimorphism. இங்கே ஆன் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தென் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன், கர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு V1 இருக்கணும், இஸ் a subspace of V இருக்கணும், அண்ட் V by V1 is homomorphic to W, isomorphic to W. Next, let V be a vector space over a field F, let A and B be the subspaces of V, then A plus B by A is isomorphic to B by A intersection B. Next, let V and W be the vector spaces over a field F, let L of V, W represent the set of all linear transformation from V to W, then L of V, W itself is a vector space over a field F under addition and scalar multiplication defined by F plus G of V equal to F of V plus G of V and alpha F of V equal to alpha into F of V. இந்த டெஃபனிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த செட் ஆஃப் ஆல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸ்பேன் ஆஃப் அ செட். Let V be the vector space over a field F, let V1, V2, etc. Vn belongs to V, then an element of the form alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. plus alpha n Vn where alpha I belongs to F is called linear combination of the vectors V1, V2, etc. Vn. இந்த alpha 1 V1 plus alpha 2 V2 etc. alpha n Vn என்ற இந்த ஃபார்மேட்டை வந்து லீனியர் காம்பினேஷன்னு சொல்கிறாங்க. இதில் ஆல்ஃபா எல்லாமே வந்து எஃப்பில் இருக்கும், இந்த V1, V2 இந்த இதெல்லாமே வந்து Vயில் இருக்கும். நெக்ஸ்ட், let S be a non-empty subset of a vector space V, then the set of all linear combination of a finite sets of elements of S is called linear span of S and is denoted by L of S. linear span வந்து L of Sன்னு denote பண்ணுறாங்க. இப்போ Sன்னு ஒரு non-empty subset எடுத்துக்கிட்டிங்கன்னா, Vக்கு Sன்னு ஒரு subset எடுத்துக்கிட்டிங்கன்னா, the set of all linear combination, அதாவது எஸ்ன்ற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை வச்சு இந்த லீனியர் காம்பினேஷன் எழுதுவோம்ல, இந்த மாதிரியான லீனியர் காம்பினேஷனோட செட்டு தான் வந்து எல் ஆஃப் எஸ், அதை தான் லீனியர் ஸ்பேனுன்னு சொல்கிறாங்க. லெட் வி பி எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு எஃப் and S be a non-empty subset of V, then L of S is a subspace of V, S is a subset of L of S if W is any subspace of V such that S subset of W
then L of S subset of W, that is L of S is the smallest subspace of V containing S. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வின்றது வெக்டார் ஸ்பேஸாக இருக்கணும், எஸ் வந்து வெக்டார் ஸ்பேஸோட சப்செட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல் ஆஃப் எஸ் நம்ம பார்த்தோம்ல லீனியர் ஸ்பேன், இது வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ் வந்து சப்செட் ஆஃப் எல் ஆஃப் எஸ்ஸாக இருக்கும். எஸ்ஸை விட எல் ஆஃப் எஸ் செட்டு பெருசாக இருக்கும், ஏன்னா அது லீனியர் காம்பினேஷனோட எல்லாத்தையும் சேர்த்து வரனால கண்டிப்பாக அது பெருசாக தான் இருக்கும். இப்போ டபிள்யூன்னு ஏதாவது ஒரு சப்ஸ்பேஸ் விலேருந்து ஒரு சப்செட் எடுத்திங்கன்னா அதே மாதிரி எஸ்ஸுக்கும் வந்து எஸ் வந்து சப்செட் ஆஃப் டபிள்யூவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல் ஆஃப் எஸ்ஸும் சப்செட் ஆஃப் டபிள்யூவாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எல் ஆஃப் எஸ் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சப்செட் கண்டெய்னிங் எஸ்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஸை வச்சுருக்க ஸ்மாலஸ்ட்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்கிறது வந்து எல் ஆஃப் எஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் டபிள்யூ எடுத்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக எல் ஆஃப் எஸ்ஸை விட பெருசாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. Let V be the vector space over a field F. Let S, T subset of V, then S subset of T, that implies L of S subset of L of T. Yes, L of S union T equal to L of S plus L of T. L of S equal to S if and only if S is a subspace of V. நம்ம எடுத்த சப்செட்டு சப்ஸ்பேஸாகவே இருந்ததுன்னா எல் ஆஃப் எஸ்ஸும் எஸ்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ் சப்செட் ஆஃப் டீன்னு எடுத்திங்கன்னா எல் ஆஃப் எஸ் வந்து சப்செட் ஆஃப் எல் ஆஃப் டீயாக தான் இருக்கும். அதே மாதிரி எல் ஆஃப் எஸ் யூனியன் டி எடுத்திங்கன்னா எஸ் யூனியன் டீன்றனால அது ரெண்டை எல் ஆஃப் எஸ்ஸே எல் ஆஃப் டீயை ஆட் பண்ணுறது தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லீனியர் இண்டிபெண்டன்ஸ். லெட் V be a vector space over a field F. V is said to be a finite dimensional if there exists a finite subset S of V such that L of S equal to V. Vன்றது வந்து வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க. இந்த Vயை வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னு எப்போ சொல்லுவோன்னா ஒரு ஃபைனைட் சப்செட் எஸ் விக்கு வந்து ஃபைனைட் சப்செட் எஸ்ன்னு இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னா எல்லா இந்த லீனியர் ஸ்பேன் வந்து ஈக்குவல் டு இந்த வெக்டார் ஸ்பேஸாகவே இருந்ததுன்னா அதை வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் V3 of R is a finite dimensional vector space. V3 of R வந்து finite dimensional vector spaceன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் Vn of R is a finite dimensional vector space since E1, E2, etc. En is a finite subset of Vn of R such that L of S equal to Vn of R. Vn of R in general, if F is a field, Vn of F is a finite dimensional vector space. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா Vn of F, F வந்து ஏதோ ஒரு ஃபீல்டாக இருந்தால் Vn of F வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். V3 of R வந்து L of S எடுத்திங்கன்னா உங்களுக்கு V3 of Rே கிடைக்கும், அதனால் அதை ஃபைனைட் டைமென்ஷனல்னு சொல்கிறாங்க. V3ன்னு இல்லை Vn எந்த ஒரு ஃபீல்டு எடுத்திங்கனாலும் Vn of அந்த ஃபீல்டு வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கும். Next, let V be a vector space over a field F. A finite set of vectors V1, V2, etc. Vn in V is said to be a linear independent if alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. plus alpha n Vn equal to 0. That implies alpha 1 equal to alpha 2 equal to etc. equal to alpha n equal to 0. இங்கே ஆல்ஃபா வந்து எல்லாமே ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்ததுனா தான் அது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி V1 V2 வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இல்லைன்னா அதை வந்து லீனியர்லி டிபெண்ட்னு சொல்லுவோம். If V1, V2, etc. Vn are linearly dependent, then there exists alpha 1, alpha 2, etc. alpha n are not all 0 such that alpha 1 V1 plus etc. to alpha n Vn equal to 0. அதான் லீனியர்லி டிபெண்ட்டுக்கான டெஃபனிஷனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லீனியர்லி இண்டிபெண்ட்னா ஆல்ஃபா 1 V1 ஆல்ஃபா 2 V2ன்னு நம்ம எழுதுகிறோம்ல, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 எப்போ கிடைக்கும்னா 0 கிடச்சிதுன்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n எல்லாமே உங்களுக்கு அந்த எல்லா டேர்முமே 0வாக இருக்கும். ஆல்ஃபா ஃபுல்லாக 0வாக இருக்கும். அப்படி இருந்தால் அது லீனியர்லி இண்டிபெண்ட்டு. சப்போஸ் எல்லா ஆல்ஃபாவும் நான் 0வாக இல்லை, ஆனால் உங்களுக்கு அது எல்லாத்தையும் அந்த ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n Vn ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடச்சதுன்னா அது வந்து லீனியர்லி டிபெண்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள். In Vn of F, E1, E2, etc. En is a linearly independent set of vectors
for alpha 1 e1 plus alpha 2 e2 plus etc. alpha n en equal to 0. That implies alpha 1 into e1 ங்கும்போது 1, 0, etc. to 0. e2ங்கும்போது செகண்ட் டேர்மில் 1 வரும், மற்ற எல்லாமே 0 வந்துடும். enங்கும்போது nth டேர்ம் மட்டும் 1 வரும், மற்ற எல்லாமே 0 வரும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0, 0, 0ன்னு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆல்ஃபாவை விட்டுட்டு ஆட் பண்ணி பாருங்களேன். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1, 1, 1 தான் வரும். அப்போ உங்களுக்கு எல்லாமே 0 கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த alpha 1, alpha 2, alpha n வரை எல்லாமே வந்து 0வாக இருக்கும். அதனால இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. In V3 of R, vectors 1, 2, 1, 2, 1, 0, 1, -1, 2 are linearly independent. இந்த 3 வெக்டார்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 3 வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்கிறாங்க. இப்போது இது 3க்கும் பாருங்கள். alpha 1 into 1, 2, 1 plus alpha 2 into 2, 1, 0 plus alpha 3 into 1, -1, 2 equal to 0, 0, 0ன்னு போட்டிங்கன்னா இப்போ alpha 1, alpha 2, alpha 3 மூணையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். alpha 1 plus 2 alpha 2 plus alpha 3, அடுத்து 2 alpha 1 plus alpha 2 minus alpha 3, alpha 1 alpha 2 டேர்ம் இல்லை plus 2 alpha 3 இது ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு டேர்மும் ஈக்குவல் டு 0, 0ன்னு கிடைக்கும். alpha 1 plus 2 alpha 2 plus alpha 3 equal to 0. அடுத்து alpha 2 alpha 1 plus alpha 2 minus alpha 3 equal to 0. alpha 1 plus 2 alpha 3 equal to 0. இந்த மூணையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு alpha 1, alpha 2, alpha 3 மூணுமே 0 தான் கிடைக்கும். அதனால இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். Next, in V3 of R, the vectors 1, 4, -2, -2, 1, 3, -4, 11, 5 are linearly dependent. இது 3 வெக்டார் எடுத்திருக்காங்க. இந்த 3 வந்து லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆல்ஃபாவாவது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அங்கே செஞ்ச மாதிரியே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுறோம். தேர்ட் டேர்ம்லாம் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு பண்ணுறோம். இப்போது இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது? alpha 1 வந்து -18 into k சம் கான்ஸ்டண்ட்டு, alpha 2 வந்து -27 into k, alpha 3 ஈக்குவல் டு 9kன்னு கிடைக்கிது. அப்போது உங்களுக்கு நீங்கள் கேட்க பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டாக மாறிடுது. எல்லாமே ஆல்ஃபா எல்லாமே 0வாக இருந்தால் மட்டும்தானே லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டு. இங்கே ஆல்ஃபாவுக்கு வேல்யூ கிடச்சிருது, அதனால லீனியர்லி டிபெண்டன்ட் ஆகிடுது. Let V be a vector space over a field F, then any subset S of V containing the 0 vector is linearly dependent. Vன்னு ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ன்னு ஒரு சப்செட் அதுக்கு எடுத்துக்கிட்டிங்க. அதில் வந்து 0 வெக்டார் இருந்ததுன்னா அது வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, any subset of a linearly independent set is a linearly independent. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுக்கு நீங்கள் சப்செட் எடுத்தாலும் அதுவும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தியரம், எனி செட் கண்டெய்னிங் a linearly dependent set is also a linearly dependent. அங்கே லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொன்ன மாதிரியே இங்கே லீனியர்லி டிபெண்ட் ஒரு செட்டுக்குள்ள லீனியர்லி டிபெண்டன்ட் செட் இருந்ததுன்னா அதுவும் லீனியர்லி டிபெண்ட்டாக தான் இருக்கும். Let S equal to V1, V2, etc. Vn be a linearly independent set of vectors in a vector space V over a field F. Then every element of L of S can be uniquely written in the form alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. alpha n Vn, where alpha I belongs to F. இப்போ எஸ்ன்ற செட் வந்து V1லேருந்து Vn வரைய உள்ள எலமெண்ட்ஸ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டாக இருந்ததுன்னா
அது எல் ஆஃப் எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிக்லி ரிட்டனஸ் இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Let S equal to V1, V2, etc. Vn is a linearly dependent set of vector in V if and only if there exists a vector Vk belongs to S such that Vk is a linear combination of the preceding vector. இப்போ நீங்கள் எஸ்ன்றதை வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த விகேன்னு ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா, இப்போ ஒரு V5ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு முந்தின வெக்டார்ஸை வச்சு V1, V2 எக்ஸட்ரா Vk-1 வரையே இருக்கும்ல, அதாவது இங்கே V4 வரையே இருக்கிறத வச்சு நம்ம லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் V3 of R let S equal to S வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஹியர் 1,1,1 ஈக்குவல் டு இது 3 ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த 1,1,1 கிடைக்குதா? அதாவது இந்த 4th டேர்முக்கு வந்து இந்த 3 டேர்மை ஆட் பண்ணும்போது கிடைக்கிது. இதுதான் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசீடிங் வெக்டார்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டு. நெக்ஸ்ட்டு, let V be a vector space over a field F. Let S equal to V1, V2, etc. Vn and L of S equal to W. Then there exists a linearly independent subset S dash of S such that L of S dash equal to W. இப்போ வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வின்னு ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ன்னு ஒரு செட்டு அதுலேருந்து எடுத்துக்கிறீங்க. V1லேருந்து Vn வரைய ஒரு n எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி S எடுத்துக்கிறீங்க. L of S equal to Wவாக இருக்குது. அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சப்செட்டாக ஒரு எஸ் டேஷ்ன்னு ஒன்று எடுத்திங்கன்னா எல் ஆஃப் எஸ் டேஷும் ஈக்குவல் டு டபிள்யூவாக இருக்கும். இங்கே டபிள்யூன்றதும் ஒரு சப்ஸ்பேஸ் தான். எஸ்ன்ற செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டபிள்யூவாக இருக்குன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சப்செட் எஸ் டேஷ்னு ஒரு செட் எடுத்தாலும் எல் ஆஃப் எஸ் டேஷ் வந்து ஈக்குவல் டு டபிள்யூவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பேசிஸ் அண்ட் டைமென்ஷன். A linearly independent subset S of a vector space V which spans the whole space V is called basis of the vector space. ஒரு linearly independent subset எடுத்துக்கிறீங்க. Vக்கு linearly independent subset எடுத்து அதை வந்து Vயே வந்து அதாவது எல்லா ஃபேஸ் வந்து உங்களுக்கு Vயாகவே வந்துடுது அப்படின்னா அதை வந்து பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. which spans the whole space V, ஹோல் ஸ்பேஸே உங்களுக்கு ஸ்பேன் பண்ணுச்சுன்னா அதை வந்து பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, any finite dimensional vector space V contain a finite number of linearly independent vectors which span V. That is, a finite dimensional vector space has basis containing of finite number of vectors. ஒரு finite dimensional vector space எடுத்திங்கன்னா அதோட பேசிஸ்லையும் finite number of vectors இருக்கும்னு சொல்கிறாங்க. Let V be a vector space over a field F, then S equal to V1, V2, etc. Vn is a basis for V if and only if every element of V can be uniquely expressed as a linear combination of elements of S. Vன்றது வெக்டார் ஸ்பேஸ், Sன்றது n எலமெண்ட்ஸ் வச்சுருக்க செட்டு, அதை வந்து பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா அதில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் நம்மளால் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எஸ்ஸாக நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னா அதை பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இந்த மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா பேசிஸாக இருக்கும். பேசிஸாக இருந்தால் இந்த மாதிரி எழுத முடியும். ரெண்டு சைடுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ எஸ்ன்றது இந்த செட் எடுத்துக்கிறாங்க, இதை வந்து பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ V3 ஆஃப் ஆரில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும்? ஏபிசின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். அதனால் நம்ம ஏபிசின்னு எடுத்துருக்கோம். ஏபிசி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் பி இன்ட்டு செகண்ட் டேர்ம் ப்ளஸ் சி இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமாக்கு பதிலாக ஏபிசின்னு போடுறோம். அப்போது any vector a, b, c of V3 of R has been expressed uniquely as a linear combination of elements of S and hence S is a basis of V3 of R. இந்த மாதிரி யூனிக்காக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுது. அதனால
இப்போ நீங்கள் V3 Rலேருந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் உங்களால் இந்த மாதிரி எழுத முடியுது. இந்த செட்டை வச்சு நீங்கள் எழுதிடலாம். அப்படி இருக்கனால இந்த செட்டை வந்து பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு S = E1 E2 E etc. En இஸ் பேசிஸ் ஆஃப் Vn ஆஃப் R. இங்கே நம்ம பார்த்தோம்ல 3க்கு பார்த்த மாதிரி தான். இங்கே E1ன்றது இந்த டேர்ம், E2ன்றது இந்த டேர்ம், E3ன்றது அதாவது இந்த Enன்றது தான் இந்த டேர்ம். எண்ணுக்கு பதிலாக 3 போட்டால் இது கிடைக்கிது. அப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லலாம், எஸ்ன்னு வந்து n எலமெண்ட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா Vn ஆஃப் F இருந்ததுன்னா இதை வந்து பேசிஸ்ன்னு சொல்லலாம். இந்த பேசிஸ்க்கு பேர் ஸ்டாண்டர்ட் பேசிஸாக ஃபார் Vn ஆஃப் Fன்னு சொல்கிறாங்க. Fன்றது என்ன, ஏதாவது ஒரு ஃபீல்டு. நெக்ஸ்ட் S = 1, 0, 0, 0, 1, 0, 1, 1, 1 இஸ் a basis for V3 of R. இந்த மாதிரி எடுத்தாலும் அதுவும் பேசிஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 3 வெக்டார்ஸ், இந்த 3 வெக்டார்ஸ் எடுத்தாலும் இதுவும் பேசிஸாக இருக்கும் V3 of Rக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரூஃப் பண்ணுவோம். A, B, C நம்ம ஒரு V3 of Rலேருந்து எடுத்தோம்னா which is equal to alpha into 1, 0, 0 plus beta into 0, 1, 0 plus gamma into 1, 1, 1. அப்போ அது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட் டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஏ. செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 0 இருக்குது, இங்கே பீட்டா, இங்கே காமா. பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு பி. தேர்ட் டேர்மில் ரெண்டுமே 0, காமா மட்டும் தான் இருக்குது. காமா ஈக்குவல் டு சி. அப்போ காமா ஈக்குவல் டு சினா இதில் கொண்டு போய் போட்டிங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் சின்னு கிடைக்கும். இதில் போட்டிங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ மைனஸ் சின்னு கிடைக்கும். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபாக்கு பதிலாக ஏ மைனஸ் சி இன்ட்டு 1, 0, 0. அடுத்து பீட்டாக்கு பதிலாக பி மைனஸ் சி இன்ட்டு 1, 0, 0. காமாக்கு பதிலாக சி இன்ட்டு 1, 1, 1. அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு பேசிஸ். இந்த மாதிரி நம்ம யூனிக்காக ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து பேசிஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு S = 1 மட்டும் வச்சுருக்க இந்த செட்டை வந்து பேசிஸ் ஃபார் த வெக்டார் ஸ்பேஸ் R over R. ஆறுன்ற வெக்டார் ஸ்பேஸுக்கு 1 மட்டும் வச்சுருக்க இந்த செட்டை பேசிஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு S = இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் செட் இருக்காங்க. 2x2 மேட்ரிக்ஸ் 1, 0, 0, 0, அடுத்து 0, 1, 0, 0, அடுத்து 0, 0, 1, 0, அடுத்து 0, 0, 0, 1. இந்த செட்டை வந்து பேசிஸ் ஆஃப் M2 of Rன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக நம்ம அப்போ அதை பண்ண மாதிரியே தான். அங்கே வந்து ஆர்டர் பேர் எடுத்தோம், இங்கே வந்து மேட்ரிக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ABCDன்னு எடுத்திங்கன்னா A இன்ட்டு 1, 1, 0, 0, 0ன்னு எழுதலாம், ப்ளஸ் B இன்ட்டு 0, 1, 0, 0ன்னு எழுதலாம், C இன்ட்டு 0, 0, 1, 0ன்னு எழுதலாம், அடுத்து D இன்ட்டு 0, 0, 0, 1ன்னு எழுதலாம். இப்படி எழுத முடியறதுனால அது பேசிஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 1, I இஸ் அ பேசிஸ் ஃபார் த வெக்டர் ஸ்பேஸ் C over R. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, I மட்டும் வச்சு எடுத்துருக்க அந்த செட்டை வந்து பேசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு let B be the set of all polynomials of degree less than or equal to n in R of x, then 1, x, x square etc. xn is a basis for B. நீங்கள் செட் ஆஃப் ஆல் பாலினாமியலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட் வந்து பேசிஸாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்குது, பேசிஸ்னால் எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் எஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷினில் இந்த மாதிரியே தான் கேட்பாங்க. செட் ஆஃப் ஆல் பாலினாமியலுக்கு பேசிஸ் எந்த மாதிரி இருக்கும், கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து பேசிஸாக இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே நீங்கள் ஆப்ஷனில் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் என்ன மாதிரியான செட்டு வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்க செட்டு வந்து பேசிஸாக வருதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த செட் எடுத்துக்கிறாங்க. 1, 0, I, 0, 0, 1, 0, I. நம்ம 1 ஐயும் மட்டும் வச்சு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார்த்தோம்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1 ஐ மட்டும் தானே வச்சு எடுத்தோம். இப்போ C cross Cங்கும்போது ஆர்டர் பேருங்கிறதுனால 1I, அடுத்து செகண்ட் டேர்மில் 1I அந்த மாதிரி வர மாதிரி செட் எடுத்திருக்காங்க. இது வந்து பேசிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு S =
R3லேருந்து எடுத்திருக்காங்க, அதாவது V3 of Rலேருந்து எடுத்திருக்காங்க. இங்கே 1 0 0 0 1 0, இங்கே 1 1 1, அடுத்து 1 1 0. இந்த ஃபார்மேட்டை பார்த்தாலே தெரியுது இது வந்து பேசிஸாக இருக்காதுன்னு. இங்கே 0 0 1ன்னு வரணும், இங்கே 1 1 1ன்னு வந்தால் வந்துக்கலாம், இல்லை 0 0 1ஓட நிப்பாட்டியிருந்தாலும் அது பேசிஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஃபார்மேட்டை பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு பேசிஸ் வராதுன்னு, அதனால் இது வந்து நாட் அ பேசிஸ். S equal to 1, 0, 0, 1, 1, 0 is linearly independent but not basis of V3 of R. இது வந்து linearly independent தான், ஆனால் V3 of Rக்கு பேசிஸாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளால் யூனிக்காக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது இதை, அதனால தான். Let V be the vector space over a field F. Let S equal to V1 etc. to Vn span V. Let S equal to W1, W2 etc. Wm be a linearly independent set of vectors in V. Then m less than or equal to n. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, Vன்றது வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது. இதில் Sன்றது V1, V2 எக்ஸெட்ரா Vnன்ற செட் எடுத்திங்கன்னா அது வந்து Vயை வந்து ஸ்பேன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது Sஸை வந்து எப்படி எழுதுகிறாங்கன்னா W1, W2 எக்ஸெட்ரா Wm வச்சு, அதாவது இதுலேருந்து ஒரு சில எலமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்ததுன்னா m வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Any two bases of a finite dimensional vector space we have same number of elements. ரெண்டு பேசஸ் எடுத்துருக்கீங்க ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்க்கு, ரெண்டு பேசஸ் எடுத்திங்கன்னா அது ரெண்டுலேயுமே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let V be a finite dimensional vector space over a field F. The number of elements in any basis of V is called dimension of V and is denoted by dim of V. நம்ம பேசிஸ் செட் எடுத்தோம்ல, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்றது தான் டைமென்ஷன்னு சொல்கிறாங்க. நம்ம உங்களுக்கு 4 எலமெண்ட் இருந்தால் டைமென்ஷன் வந்து 4ஆக இருக்கும். இங்கே n எலமெண்ட்ஸ் இருக்கனால டைமென்ஷன் n இருக்குது. இங்கே உங்களுக்கு 4 எலமெண்ட் இருக்குது பாருங்கள், அதனால் இதுக்கு வந்து டைமென்ஷன் வந்து 4ஆக இருக்கும். சீக்குன்னு பார்த்திங்கன்னா 2 தான், 1 5 தானே பார்த்தோம், அதுக்கு டைமென்ஷன் 2ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து n+1 எலமெண்ட்ஸ் இருக்கனால set of all polynomial of degree less than or equal to n இருந்தால் n+1 டைமென்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு let V be a vector space of dimension n, then any set of m vectors where m greater than n is linearly dependent. Any set of m vectors where m less than n cannot span V. இப்போது வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏதாவது ஒரு செட்டு எம்முன்னு நீங்கள் ஏதாவது ஒரு செட் m எலமெண்ட்ஸ் வச்சு ஏதாவது ஒரு செட் எடுத்திங்கன்னா அந்த m வந்து என்னை விட பெருசாக இருந்தால் லீனியர்லி டிபெண்டாக இருக்கும், சின்னதாக இருந்தால் ஸ்பேன் பண்ணாது, Vயை வந்து ஸ்பேன் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த தியரம். Let V be a finite dimensional vector space over a field F. Any linearly independent set of vectors in V is a part of a basis. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, Vன்னு ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா அது வந்து பேசிஸில் ஒரு பார்ட்டாக இருக்கும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு வந்து பேசிஸோட ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேசிஸ்குள்ளே அந்த எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு let V be a finite dimensional vector space over a field F. Let A be a subspace of V. Then there exists a subspace B of V such that V equal to A encircled plus B. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, V வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு சப்ஸ்பேஸ் Vலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு Bன்னு ஒரு சப்ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அது வந்து V equal to A encircled plus B, அதாவது ரேக் சம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு let V be a vector space and S equal to n elements வச்சு V1, V2 etc. Vn be set of independent vectors in V. Then S is called maximal linearly independent set if there
if for every v belongs to v minus s, the set v1 v2 etc vn is linearly dependent. இப்போது vன்றது வெக்டார் ஸ்பேஸு, எஸ்ன்றது n எலமெண்ட்ஸ் வச்சு எடுத்திருக்கீங்க. இது இண்டிபெண்ட் வெக்டார்ஸை வச்சு எடுத்த செட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸு தான் மேக்ஸிமல் லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டாக இருக்கும். நீங்கள் v மைனஸ் எஸ்லேருந்து வின்னு ஒரு எலமெண்ட் எடுத்து இப்படி ஒரு செட்டு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா அது எல்லா செட்டுமே லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்கும். இதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போட்டு எந்த ஒரு செட் எடுத்தாலுமே அது லீனியர்லி டிபெண்ட்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டில் இருக்கும். அதோடு நீங்கள் வேறு எந்த ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலுமே அது லீனியர்லி டிபெண்ட்டாக மாறிடும். அதை தான் சொல்கிறாங்க. Let S equal to v1 v2 etc vn be the set of vectors in v. Let L of s equal to v. Then S is called minimal generating set if for any vi belongs to s, L of s minus vi not equal to v. மினிமல் ஜென்ரேட்டிங் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் எஸ்ன்றது n எலமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு செட் எடுக்கிறீங்க. L of s ஈக்குவல் டு வியாவே கிடச்சிருது. அப்படி கிடச்சிதுன்னா அந்த எஸ்ஸை மினிமல் ஜென்ரேட்டிங் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா, இந்த எஸ் மைனஸ் விஐன்றது நீங்கள் ஏதாவது ஒரு எலமெண்ட்டு எஸ்லேருந்து எந்த எலமெண்ட் எடுத்து அந்த எலமெண்ட்டை நீங்கள் விட்டுட்டு பார்த்தாலும் நாட் ஈக்குவல் டு வின்னு கிடச்சிரும். இந்த v1 v2 vnலேருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நீங்கள் விட்டுட்டு L of s மைனஸ் விஐ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு v கிடச்சிரும். அப்படி இருந்தால் அதுதான் மினிமல் ஜென்ரேட்டிங் செட். இதுதான் இருக்கிறதுலே மினிமல் ஜென்ரேட்டிங், அதாவது மினிமமாக உள்ளது. L of s ஈக்குவல் டு v சாட்டிஸ்ஃபை பண்ணுற செட்டாக இருக்கும். இதுலேருந்து ஒரு எலமெண்ட்டை வெளியில் எடுத்தாலுமே உங்களுக்கு v ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், let V be the vector space over a field F. Let S equal to v1 v2 etc vn subset of v. Then the following are equivalent. இந்த கண்டிஷன்லாம் ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வின்றது வெக்டார் ஸ்பேஸு, எஸ்ன்றது வியோட சப்செட்டாக எடுத்திருக்காங்க n எலமெண்ட்ஸ் வச்சு. எஸ் பேசிஸ் ஆஃப் வியாக இருந்தால் எஸ் மேக்ஸிமல் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக இருக்கும். அதேமாதிரி எஸ் மினிமல் ஜென்ரேட்டிங் செட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிஸாக இருந்தால் மேக்ஸிமம் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக செட்டாக இருக்கும். மேக்ஸிமம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்தால் மினிமல் ஜென்ரேட்டிங் செட்டாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, எனி வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் n ஓவர் அ ஃபீல்ட் f இஸ் ஐசோமார்பிக் டு vn of f. நீங்கள் எந்த ஒரு வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் n வச்சு எந்த ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்தாலும் அது ஐசோமார்பிக் டு vn of f இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எனி டூ வெக்டார் ஸ்பேசஸ் ஆஃப் சேம் டைமென்ஷன் ஓவர் அ ஃபீல்ட் எஃப் ஆர் ஐசோமார்பிக். எந்த ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்து அது சேம் டைமென்ஷனாக இருந்ததுன்னா, அதாவது பேசஸில் உள்ள எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபீல்டை ஐசோமார்பிக்னு சொல்லிடலாம். அந்த ரெண்டு ஃபீல்டை ஐசோமார்பிக்னு சொல்லிடலாம். If for the vector spaces of dimension n each is isomorphic to vn of f, hence they are isomorphic. vn of fக்கு நீங்கள் n எலமெண்ட்ஸ் வச்சு எந்த ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்தாலும் ஐசோமார்பிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, let v and w be the vector spaces over a field f. Let t from v to w be an isomorphism. Then t maps a basis of v onto the basis of w. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, v wன்னு ரெண்டு வெக்டார் ஸ்பேஸஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கு மேப் பண்ணியிருக்காங்க. t from v to wன்னு பண்ணது ஐசோமார்பிசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா t maps the basis of v onto basis of w-ஆக இருக்கும். வியில் உள்ள பேசிஸ்க்கும் டபிள்யூவில் உள்ள பேசிஸ்க்கும் மேப் ஆகும். அதாவது ஒன்றுமே இல்லை, ஐசோமார்பிசம்ன்றனால பேசிஸில் உள்ளது பேசிஸ்க்கே மேப் ஆகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.
Two finite dimensional vector space V and W over a field F are isomorphic if and only if they have the same dimension. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான். இங்கே வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்க்கு சொல்கிறாங்க. 2 ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா அது வந்து ஐசோமார்பிக்காக இருந்ததுன்னா அதுக்கு வந்து சேம் டைமென்ஷன் இருந்தால் அது வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let V and W be the finite dimensional vector spaces over a field F. Let V1, V2, etc. Vn be the basis for V. Let W1, W2, etc. Wn be any n vectors in W, not necessarily distinct. சேமாகவும் இருந்துக்கலான்னு சொல்கிறாங்க. Then there exists a unique linear transformation T from V to W such that T of Vi equal to Wi, I equal to 1, 2, etc. n. VWன்னு 2 ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா V1, V2, எக்ஸெட்ரா Vnன்றது வந்து பேசிஸ் ஆஃப் Vயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. W1, W2, எக்ஸெட்ரா Wnன்றது வந்து ஏதாவது ஒரு n வெக்டார்ஸ் இன் Wவாக எடுத்துருக்கோம். அது வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரியான லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும்னா T of Vi equal to Wiயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The above theorem shows that a linear transformation is completely determined by its value on the elements of the basis. Basis ஓட elements பொறுத்து தான் வந்து இந்த linear transformation determine ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Let V be the finite dimensional vector space over a field F. W be the subspace of V. Then dimension of W less than or equal to dimension of V. Dimension of V by W equal to dimension of V minus dimension of W. Let V be a finite dimensional vector space over a field F. Let A and B be the subspaces of V. V வந்து finite dimensional vector spaceஆக இருக்குது. AB வந்து subspace of Vயாக இருந்தால் இந்த கண்டிஷனை satisfy ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. Dimension of A plus B equal to dimension of A plus dimension of B minus dimension of A intersection B. இந்த தியரத்துக்கு தான் இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு தியரமில் கூட பார்த்தோம்ல இது ரெண்டும் ஐசோமார்பிக்காக இருக்கும்னு, அதை வச்சு இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் டைமென்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இங்கே A பை பிங்கும் போது நம்ம எப்படி எழுதுவோம், A மைனஸ் பின்னு எழுதுவோம். இங்கே இந்த கண்டிஷன் டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் Wன்னு இருக்குல்ல, அந்த கண்டிஷன் படி இது எழுதுவோம். அதே மாதிரி இங்கேயும் எழுதணும். இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் வரையில் ப்ளஸில் வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் இப்போ நம்ம பார்த்த இந்த கண்டிஷன் கிடச்சிடும். அதை தான் இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. Next, corollary. If V equal to A encircled plus B, dimension of V equal to dimension of A plus dimension of B இருக்கும். டைரக்ட் சம்மாக இருந்ததுன்னா dimension of A plus dimension of B இருக்கும். dimension of V வந்து ஏன்னா இங்கே A intersection B வந்து 0ன்றனால. Next, rank and nullity. Let T from V to W be a linear transformation, then the dimension of T of V is called rank of T and the dimension of kernel of T is called nullity of T. Rank and nullity இப்போ நம்ம டைமென்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெஃபினிஷன் என்னென்னு, பேசிஸில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் டைமென்ஷன். இதில் வந்து T of Vயில் நம்பர் ஆஃப், அதாவது பேசிஸ் கிடைக்கும், T of Vக்கு கிடைக்கிற பேசிஸோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னவோ அதை வந்து ரேங்க்னு சொல்லுவோம். கர்னல் ஆஃப் T எடுப்போம்ல, அதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நல்லிட்டின்னு சொல்லுவோம். அதுதான் ரேங்க் அண்ட் நல்லிட்டி ஆஃப் T. அடுத்த தியரம் பார்ப்போம். Let T from V to W be a linear transformation, then dimension of V equal to rank of T plus nullity of T. ரேங்கே நல்லிட்டியை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு டைமென்ஷன் ஆஃப் V, அதாவது இந்த V செட்டோட டைமென்ஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கர்னல் ஆஃப் T இஸ் ஆல்சோ கால்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் T. கர்னல் ஆஃப் Tயை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நல் ஸ்பேஸ் ஆஃப் Tன்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன். V denote the set of all polynomials of degree less than or equal to n in R of x. Let T from V to V defined by T of F equal to df by dx. அதாவது F வந்து இந்த பாலினாமியலை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஒன் டைம் பண்ணுறாங்க. We know that T is a linear transformation.
நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிளில் இதை பார்த்துட்டோம். டி வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். since df by dx equal to 0 if and only if f is constant. f வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ கர்னல் ஆஃப் டி கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். நம்ம அங்கே கர்னல் ஆஃப் டியோட எக்ஸாம்பிளே பார்த்தோம். கர்னல் ஆஃப் டி வந்து இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியலாக தான் இருக்கும்னு. அப்போ டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் V is 1. Hence the nullity of T is 1. Since dimension of V equal to n plus 1, rank of T equal to n. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் த சப்ஸ்பேஸ் ஆஃப் V, ஏதாவது ஒரு சப்ஸ்பேஸ் V எடுத்து அதுக்கு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்லிட்டி வந்து 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் V எப்படி இருக்குன்னா n+1 இருக்கும். அதனால் ரேங்க் வந்து n இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேங்க் அண்ட் நல்லிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. A linear transformation T from V to W is called a non-singular if T is 1, otherwise T is a singular. 1 இருந்ததுன்னா அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1 இருந்ததுன்னா அது நான் சிங்குலர், அப்படி இல்லைன்னா அது சிங்குலர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் மேட்ரிக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும். Obtain the matrix representing the linear transformation T from V3 of R to V3 of R given by T of A, B, C equal to 3A, A minus B, 2A plus B plus C with respect to the standard basis E1, E2, E3. ஸ்டாண்டர்ட் பேசிஸே கொடுத்துட்டாங்க E1, E2, E3ன்னு. அதே மாதிரி T எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது T of E1 நம்ம எப்படி எழுதலாம்? T of 1, 0, 0. இது டெஃபனிஷன் படி பிரித்து எழுதுங்க. 3Aங்கும் போது 3 × 1ங்கும் போது 1, A minus Bங்கும் போது 1 minus 0, 1, 2A plus B plus Cங்கும் போது 2 × 1 plus 0 plus 0. அப்போ உங்களுக்கு 2, 3, 1, 2ன்னு கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3E1 plus E2 plus 2E3. இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷனாக நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு T of E2 equal to 0, 1, 0. T of 0, 1, 0 பார்க்கும்போது இங்கே Bக்கு முதல்ல 1 போடுங்க. இது 0 ஆயிரும். இது -1, இங்கே 1. அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுனான்னா லீனியர் காம்பினேஷன் எப்படி எழுதுனாங்கன்னா -E2 plus E3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு T of E3 equal to T of 0, 0, 1. அப்போது இங்கே 0 வந்துடும். இங்கே ஏபின்றனால 0 வந்துடும். சி இங்கே 1ல் மட்டும் தான் இருக்கிறதுனால இங்கே 1. உங்களுக்கு E3 திரும்ப கிடச்சிரும். அப்போ மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். 3, 1, 2, 0, -1, 1, 0, 0, 1. இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதுதான் மேட்ரிக்ஸ். ஃபைண்ட் த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் T from V3 of R to V3 of R determined by the matrix. இப்போ மேட்ரிக்ஸ் கொடுத்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பேசிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான். இப்போ T of E1 equal to இது எப்படி எழுதனா? E1 plus 2E2 plus E3. அப்போ இந்த டேர்ம்ஸ் மட்டும் வச்சு வரும்போது 1, 2, 1. அதே மாதிரி T of E2 வந்து 0E1 plus E2 plus E3. அப்போ 0, 1, 1. E3க்கும்போது -E1 3E2 4E3ன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. -1, 3, 4. அப்போது ABCன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்? A × 1, 0, 0 ப்ளஸ் B × 0, 1, 0 ப்ளஸ் C × 0, 0, 1. இதை நம்ம எப்படி எழுதலாம்? AE1 ப்ளஸ் BE2 ப்ளஸ் CE3. அப்போ T of A, B, C என்னவாக இருக்கும்? T of இந்த டேர்மாக இருக்கும். இதை நம்ம பிரித்து எழுதணும்னா A × T of E1 ப்ளஸ் B × T of E2 ப்ளஸ் C × T of E3. நம்ம T of E1, E2, E3 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? இதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே A இது ஃபுல்லாக ஏவால் மல்டிப்ளை பண்ணணும், இது ஃபுல்லாக பியால் மல்டிப்ளை பண்ணணும், இது ஃபுல்லாக சியால் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் டேர்மை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். A
ப்ளஸ் 0ங்கும்போது வராது -c a - c. அடுத்து 2a + b + 3c. அடுத்து a + b + 4c. இதுதான் உங்களுக்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். மேட்ரிக்ஸ் கொடுத்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டாலும் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து மேட்ரிக்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. let a = aij, b = bij, be 2 m cross n matrices. We define the sum of these two matrices a plus b = aij plus bij. அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நார்மல் மேட்ரிக்ஸ் அடிஷன் மாதிரி தான் இங்கே ஏபின்னு 2 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்காங்க m cross n மேட்ரிக்ஸு. அதை ஆட் பண்ணணுன்னா ஏல உள்ள எலமெண்ட்ஸு பியில் உள்ள எலமெண்ட்ஸு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். Note that we have defined addition only for two matrices having same number of rows and same number of columns. இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணுன்றாங்க. நார்மல் மேட்ரிக்ஸ் அடிஷனில் அதே மாதிரி தான் கண்டிஷன். நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு let a = aij be an arbitrary matrix over a field f. Alpha belongs to f. We define alpha a = இங்கே ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. ஆல்ஃபா ஏன்றதை ஆல்ஃபா இன்ட்டு ஏஐஜி ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னு சொல்கிறாங்க. மேட்ரிக்ஸில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அடிஷனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு the set m cross n of f of all m cross n matrices over a field f is a vector space of dimension m into n over f under the matrix addition and scalar multiplication defined ஆகும். இந்த மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஃபார்மெட்டில் வர m cross n எலமெண்ட் வச்சுருக்கு. அதாவது m of fன்ற மேட்ரிக்ஸ் வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். அதோட டைமென்ஷன் வந்து m into n இருக்கும்னு சொல்கிறாங்க. Let V and W be the two finite dimensional vector spaces over a field f. Let dimension of V equal to m and the dimension of W equal to n. Then L of V, W is a vector space of dimension n over f. வியூ டபிள்யூவும் வந்து 2 ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு எம்மு, டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எல் ஆஃப் வி, டபிள்யூ எப்படி இருக்கும்னா டைமென்ஷன் வந்து எம் இன்ட்டு என்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் எம் இன்ட்டு என்னாக இருக்கும். வியோட இது வந்து எம்மு, டபிள்யூவோடது என்னன்னு எடுத்திங்கன்னா எல் ஆஃப் வி, வி, டபிள்யூக்கு வந்து எம் என்னன்ற டைமென்ஷன் கிடைக்கும். இது வரைக்கும் போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு டாபிக் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.